தினம் ஒரு தியானம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனம் 14. மோசேக்கு பிறகு இஸ்ரவேலரை வழிநடத்தி செல்லும் யோசுவா. யோசுவாவின் நாட்களுக்கு பிறகு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணும் தேவன். தம்மை விட்டு தூரம் போய் சத்துருக்களினால் ஒடுக்கப்படும்போது நியாயாதிபதிகளை கொண்டு ரட்சிக்கும் கர்த்தர். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என கிதியோனுக்கு உரைத்த அந்த ஆண்டவர். கிதியோன் மேல் இறங்கின கர்த்தருடைய ஆவி, அவன் மேல் அவருடைய பலத்த கரம் 300 பேரை மாத்திரம் கொண்டு மீதியானியரை மேற்கொண்ட பலம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஆமென்.